சிவன் அசுரர்கள் நமக்கு கண்டிப்பாக உதவுவாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க அப்படிங்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல சிவன் புன்னகையோட நாராயணனை பார்க்க நாராயணன் எண்ணங்களோட எழுச்சினால தான் அறிவும் விவேகமும் பிறக்குது, அது அழிவே இல்லாது. அது மாதிரி தான் சமுத்திரத்தை கடையும் போது அமுதம் உருவாகும். அது இந்த பிரபஞ்சத்தை சாபத்திலேருந்து விடுவிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்பத்தையும் வளத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கும். யார் அந்த அமிர்தத்தை பருகிறாங்களோ அவங்க அழிவில்லாதவங்களும் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு எல்லார் முகத்திலயும் ஒரு மலர்ச்சி தெரிய அவர் சொல்றாரு, அசுரர்கள் தங்களுக்கும் அமிர்தம் வேணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, பார்வதி அமிர்தம் கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கும் அதுக்குரிய பங்கு போய் சேர்த்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படிங்க. தேவேந்திரன் ரொம்ப அவசரமா, கண்டிப்பா அற்புதமான திட்டம் இது, இந்த ஒப்பந்தத்தை அசுரர்கள் கண்டிப்பா ஏத்துக்குவாங்க, நான் உடனடியா போய் அவங்க கிட்ட இதை பத்தி தெரிவிக்கிறேன் அப்படின்னு வேகமா கிளம்புறான். ஆனா விநாயகரோ தேவேந்திரன் தடுத்து நிறுத்தி நானும் உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. ஆனா பார்வதியோ சிவன் கிட்ட என்ன அறியாம இதுல ஏதோ சங்கடம் இருக்குன்னு தோணுது, ஏன் எனக்கு மட்டும் அந்த மாதிரி தோணுது அப்படின்னு கேக்குறான். ஆனா சிவன் பதில் சொல்லாம மௌனமா இருக்க அவங்க நாராயணனை பாக்குறாங்க. அவரும் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையசிக்கிறாரு. இதனால இந்த அம்மா இன்னும் கொஞ்சம் பயப்படுறாங்க. அடுத்த காட்சியில அசுரர்கள் உலகத்தை காமிக்கிறாங்க. இங்க தேவேந்திரன் விநாயகர் வந்து சேர்ந்துட்டாங்க. ரெண்டு பேருமே குரு உஷானாவை ரொம்ப பணிவோட வணங்குறாங்க. ஆனா குரு உஷானா பதிலுக்கு எதுவுமே சொல்லாம அவங்களுக்கு கோவத்தோட பாத்துட்டு இருக்காரு. ஆனா அந்தகனோட மனக்கண்ணுல இவங்க ரெண்டு பேருமே தெரிய தேவேந்திரனை தாக்குறதுக்கு அந்தகன் வேகமா போறான். குரு உஷானா தான் அவனை பிடிச்சு நிறுத்துறாரு. வந்தவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க குரு உஷானா தான் அவங்க கிட்ட கேக்குறாரு, உன்னோட உயிரை பறிக்க நாங்க காத்துட்டு இருக்கிறப்ப எங்க முன்னாடி வந்து நிக்கிறது உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கேட்கவும், நாங்க இப்ப போரிடத்துக்காக வரல, நீங்க மறுக்க முடியாத ஒரு திட்டத்தோட நாங்க வந்திருக்கோம். ஆனா இந்த அந்தகனோ ரொம்ப முந்திரி குட்டத்தனமா தோத்தவங்களுக்கு ஒரு திட்டத்தை சொல்றதுக்கு என்ன கேட்கறது கூட தகுதி கிடையாது, தோத்தவங்களால தானம் கொடுக்க முடியுமா, உன்னோட பலம் சொத்து உன்னோட தேவலோகம் எல்லாத்தையும் இழந்துட்ட உனக்கு அழிக்கிறது கூட எதுவுமே கிடையாது அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க தேவேந்திரன் என்ன பண்றதுங்கிற மாதிரி விநாயகரை பாக்குறான். விநாயகர் கொஞ்சம் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி செய்கை செய்ய அவனும் அமைதியா இருக்கான். விநாயகர் அந்தகன் முன்னாடி வந்து நின்னுட்டு, அழிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கோ இல்லையோ, நீ அடையத்துக்கு நிறைய இருக்குதானே அந்தகா அப்படின்னு அர்த்தத்தோட சொல்ல அந்தகன் எதுவும் பேச முடியாம சமைச்சு நிக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த நாராயணன் கைலாயத்துல பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அழிவு ஏற்பட்டுரும், அது மாதிரி அமிர்த வரத்துக்கு முன்னாடி பிரபஞ்சத்தை அழிக்கிறதுக்கான விஷம் வந்துடும், ஆழகால விஷம் அப்படின்னு அவர் அழுத்தமா சொல்லவும் பார்வதி அப்பதான் அதை கேக்குறாங்க. அதை கேட்டு பார்வதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்க்க, ஆனா சிவன் மட்டும் அமைதியா அதை கேட்டுட்டு இருக்காரு. நாராயணன் சொல்றாரு, அந்த விஷயம் மட்டும் வெளியே வந்துருச்சு அப்படின்னா பிரபஞ்சம் அழிகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பார்த்துக்கிட்டே, அதனால அந்த விஷயத்தை முழுவதுமா யாராவது ஒருத்தர் அருந்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. பார்வதிக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சதுனால, ஒருவர் நீ இப்ப யார சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாராயணன் அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம, உனக்கு தெரியும் பார்வதி, உன்னோட கனவு முதல்ல ஞாபகப்படுத்திப்பாரு அப்படிங்கிறாரு. அப்போதான் பார்வதிக்கு அவங்க கண்ட அந்த கனவு ஞாபகத்துக்கு வருது. சிவன் அங்க இருந்தாரு இல்லையா பாட்கடல, அந்த மாதிரி காட்சிகள்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறதுக்காக மகாதேவர் ஆழகால விஷயத்தை அருந்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. பார்வதி அதிர்ச்சியோட கண்கலங்கி நிக்க சிவன் அவங்க என்ன சொல்ல போறாங்கிற மாதிரி பார்வதியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. முருகனும் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்க நாராயணன், நம்ம வழிபடுறவங்க துன்பத்துல இருக்கிறத பாக்குறத விட வேற என்ன கொடுமை இருக்க போகுது, நான் அந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறவன், ஆனா இந்த சூழ்நிலையில என்னோட மனமே சுயநலமாயிட்டு இருக்கு, என்னோட விருப்பம் எல்லாமே அசுரர்கள் இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கவே கூடாது, அப்படி அவங்க ஒத்துக்கலன்னா சமுத்திரத்தை கடையிறதும் விஷம் வெளிவரதும் தடுக்கப்பட்டுரும், இது ரெண்டுமே தடைபற்றும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில இங்க அசுரர் உலகத்துல தேவேந்திரன் அந்தகன் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், நீ என்ன சொல்ற அந்தகா, எங்க திட்டத்தை ஏத்துக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அந்தகன் யோசனையில இருக்க கைலாயத்தை திரும்ப காமிக்கிறாங்க. பிரபஞ்சத்தோட நன்மைக்காகவும் சமநிலைக்காகவும் லட்சுமி தேவியோட வருகை ரொம்ப முக்கியம், அதனால சமுத்திரத்தை கடைஞ்சே ஆகணும், ஆனா நம்ம சொல்ற விஷயத்த அசுரர்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்னு தெரியணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே பார்வதி கண்கள் கலங்க சிவனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் தேவேந்திரனும் வந்துட்டான். அசுரர்கள் நம்மளோட திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியோட பார்வதியும் நாராயணனும் அதை கேட்டு அதிர்ச்சியா பார்க்க, அடுத்த காட்சியில குரு உஷானா கேட்டுட்டு இருக்காரு அந்தகன் கிட்ட, நம்ம தவறா இந்த முடிவு எடுத்துடலையே, ஏன்னா அவங்க எப்ப வேணாலும் சூழ்ச்சி செய்வாங்க அப்படிங்கிறாரு. அவங்கள சூழ்ச்சி வெல்லணும்னா நம்ம சமுத்திரத்தை கடைஞ்சே ஆகணும், ஒரே ஒரு முறையாவது அசுரர்களுக்கு அந்த அமிர்தம் கிடைச்சிருச்சு அப்படின்னா தேவர்கள் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் நம்மளோட வளர்ச்சி தடுக்க முடியாது. ஒருவேளை சமுத்திரம் கடையும் போது அசுரர்களுக்கு எதிராக அவங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணாங்க அப்படின்னா என்ன நம்புங்க, நான் உங்களை கட்டுப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்ல குரு உஷானாவும் ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.